அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஓய்வு நாள் பள்ளி பாடங்களுக்கு அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். தேவனுடைய கிருபையினால் 2 காலாண்டுகளை முடித்து 3ஆம் காலாண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த 3ஆம் காலாண்டில் நாம் படிக்க போகிற பாடங்கள் 1-2 கொரிந்தியர் நிருபங்கள். 2 புஸ்தகங்களை நாம் கவனம் செலுத்தி படிக்க இருக்கின்றோம். அதில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற முதலாவது பாடம், அதனுடைய தலைப்பு என்னவென்றால் கொரிந்துவில் பவுலின் ஊழியம், பால்ஸ் மினிஸ்ட்ரி இன் கொரிந்த் என்று நாம் படிக்க போகின்றோம். மனப்பாட வசனம் அப்போஸ்தலர் 18:9-10 வசனங்கள். ராத்திரியில் கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் என்பதே. பவுல் எழுதிய 14 நிருபங்கள், ரோமர் முதல் எபிரேயர் வரை. அவற்றில் முக்கியமான 2 நிருபங்களை நாம் இந்த காலாண்டில் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 1 கொரிந்தியர் 16 அதிகாரங்கள், 2 கொரிந்தியர் 13 அதிகாரங்கள், மொத்தம் 29 அதிகாரங்களை நம் கருத்தூன்றி படிக்க இருக்கிறோம். இந்த முதல் பாடத்தை 5 அம்சங்களாக பிரித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அப்போஸ்தலன் பவுல், 2வது பவுலின் 2ஆம் நற்செய்தி பயணம், 3வது கொரிந்து பட்டணம், 4வது கொரிந்து சபை, 5வது கொரிந்தியருக்கான கடிதங்கள். இந்த 5ஐயும் புரிந்து கொண்டால் முதலாம் பாடம் மனதிலே, இந்த 2 புஸ்தகங்களுமே நம்முடைய மனதிலே அதனுடைய கருத்து என்னவென்று நமக்கு விளங்கிவிடும். ஜெபிக்கலாமா? எங்கள் பரம தகப்பனே, உம்முடைய நாமத்திற்கு நன்றி. இந்த 2026ஆம் ஆண்டில் கடந்த 6 மாதங்கள் எங்கள் வழி நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். 2 காலாண்டுகளில் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக உமக்கு நன்றி. இந்த 7ஆம் மாதத்திற்காக, 3ஆம் காலாண்டுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலாண்டிலே 1-2 கொரிந்திய நிருபங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். பவுலின் இந்த எழுத்துக்கள் மூலம் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்பட, உமக்குள் நாங்கள் வளர, இயேசுராஜா உம்மை போல் மாற, சகல சத்தியத்திற்குள்ளும் சத்திய ஆவியானவரங்களை நடத்தும்படி இணைந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து, இந்த சத்தியங்களை அநேகருக்கு பகிர எங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, கொரிந்துவில் பவுலின் ஊழியம். இந்த பவுலை குறித்து நாம் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் எத்தனை முறை படித்தாலும் சலிக்காத ஒரு கதாபாத்திரம் பவுல் என்று நான் சொல்வேன். நவீன ஊழிய இயக்கங்களின் தந்தை வில்லியம் கேரி, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷன்ஸ் என்று சொல்வார்கள். இந்த வில்லியம் கேரி, he was a cobbler but a soul winner. செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி, ஆனால் ஆத்ம ஆதாயம் செய்வதில் தீவிரமாய் விளங்கியவர். இங்கிலாந்தைச் சேர்ந்தவர். கல்கத்தாவுக்கு வந்தார் 1893, 1893ஆம் வருஷத்தில். அன்பானவர்களே, அந்த இங்கிலாந்தில் அந்த செருப்பு கடையில் உட்கார்ந்துருக்கும் பொழுது அவருக்கு பின்புறத்தில் ஒரு பெரிய வேர்ல்டு மேப், உலக வரைபடம் இருக்கும். அந்த வரைபடத்தில் இருக்கிற அந்த நாடுகள், ஒவ்வொரு நாடு அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டை குறித்த காரியங்கள் எல்லாம் எழுதி வச்சுருப்பார். அங்கே இருக்கிற மக்கள் யார், இயேசுவை அறிந்தவர்களா அறியாதவர்களா எல்லாம் எழுதி வச்சுருப்பார். வருகிற போகிற எல்லாருக்கும் ஷூ தைக்கும் பொழுது, ஷூ பாலிஷ் போடும் பொழுது அவங்களுக்கு இயேசு பற்றியே பேசி கொண்டு இருப்பார். இந்த வரைபடத்தில் அந்த நாடு இந்த நாடு அங்கெல்லாம் போகணும், இயேசுவை சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அன்பானவர்களே, தொழில் செருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்தான். ஆனால் அவருடைய தாகம் ஊழிய தாகம், ஆத்ம ஆதாய மோகம் அவருக்கு இருந்தது. அதே போலதான் அப்போஸ்தலன் பவுல் ஒரு கூடார தொழிலாளி, ஆனால் ஆத்ம ஆதாயமே பிரதான தொழில். டென்ட் மேக்கர். பால் வாஸ் a tent maker but a teacher of truth. சரிதானே? சத்தியத்தை அறிவிப்பது அவருடைய பிரதான தொழில்.
ஒவ்வொருவருக்கும் தொழில்கள் என்றால் 2 வகை உண்டு. ஒன்று பிழைப்பு தொழில், இன்னொன்று பிரதான தொழில். பிழைப்பு தொழில், நம்ம டீச்சராக இருப்போம், டாக்டராக இருப்போம், பாஸ்டராக இருப்போம், பல வேலைகள் உண்டு. பிழைப்பு தொழில். ஆனால் பிரதான தொழில் என்ன தெரியுமா? இயேசுவை அறிவிக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். இதாங்க நம்முடைய பிரதான தொழில் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி தான் வில்லியம் கேரி செயல்பட்டார், அப்படித்தான் பவுலும் செயல்பட்டார். நம் தொழில் என்ன? நம்முடைய பிழைப்பு தொழில் என்ன? கட்டாயம் நமக்கு இருக்கும். ஆனால் பிரதான தொழில் ஊழியம் செய்கிறோமா என்பது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. தேவனின் சித்தப்படி இயேசுவை அறிவிக்க இயேசுவால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலன் யார் என்றால் பவுல். வசனங்கள் சொல்லுது பாருங்க. ரோமர் 1:1, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் அப்படின்னு படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன். 1 கொரிந்தியர் 1:1, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் அப்படின்னு படிக்கிறோம். அன்பானவர்களே, தேவனுடைய சித்தம் இந்த பவுல் அப்போஸ்தலனாக வேண்டும் என்று பரலோகம் தெரிந்து கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று பொருள். ஆண்டவர் தமது பிரதிநிதியாக அவருடைய சத்தியத்தை அறிவிக்கும்படி, அவருடைய ராஜ்யத்தை விரிவாக்கம் செய்யும்படி அவர் அனுப்புகிற நபர்தான் அப்போஸ்தலன். அப்படி அனுப்பப்பட்டவன் பவுல் என்பதை வேதம் நமக்கு காட்டுகிறது. அவர் அப்படி அனுப்பப்பட்ட பொழுது என்ன செய்தார்? பிரசங்கியாக, போதகனாக பணியாற்றினார். 1 தீமோத்தேயு 2:7, இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் பிரஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பிரசங்கி, அப்போஸ்தலன், போதகன் என்பதை அழகாக இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். 2 தீமோத்தேயு 1:11, அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் பிரஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன் என்று தன்னுடைய 3 பொறுப்புகளையும் அவர் இங்கே அழகாக குறிப்புணர்த்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஒரு காலத்தில் சபையை துன்பப்படுத்தினவன், கிறிஸ்தவர்களை ஒடுக்கினவன், கொலைகாரன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் அவர் வாழ்க்கையில் கொண்டு வந்த மாற்றம் எத்தனை மகத்தானது! தாழ்மையுள்ள அப்போஸ்தலன் என்றும் நாம் அவரை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்களேன், 1 கொரிந்தியர் 15:8-10 வசனங்கள். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பவுலுக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன். எப்படிலாம் தன்னை அவர் தாழ்த்துகிறார் பாருங்களேன். அகால பிறவி, ஒன் born அவுட் ஆஃப் டியூ டைம். அதாவது குறித்த காலத்திற்கு முன்பாகவே பிறந்தவன். ஒரு குறைமாச குழந்தைன்னு சொல்லலாமா? பவுலுடைய தோற்றம் வித்தியாசமாக இருக்கும். அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன். பால் என்றால் அதான் அர்த்தம். பால் மீன்ஸ் லிட்டில். பவுல் என்றால் சிறியவன் என்று அர்த்தம். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை, அந்த கிருபை வீண் போகவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது அப்படின்னு எவ்வளோ தாழ்மையாக அவர் பேசுகிறார். அவனுடைய கிருபையை எவ்வளவா உயர்த்துகிறார் என்று பாருங்கள். எபேசியர் 3:8, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை புரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதுக்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாருன்னா அது அவருடைய கிருபைங்க. அதை அவர் கொடுக்கணும். நாமளே பிடிச்சி அதை தந்திரம் பண்ணி தக்க வைக்கக்கூடாது. அது மதியினம்.
போதகராக இருப்பதும் அல்லது ஒரு பெரிய அதிகாரியாக இருப்பதும் ஆண்டவர் பார்த்து கொடுக்கணுங்க. தந்திரம் பண்ணி சூழ்ச்சிகள் செய்து அப்படி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு, அவருடைய கிருபையை உணர்ந்த பிள்ளைகளிடத்தில் தான் உண்மையான தாழ்மை வெளிப்படும். அன்பானவர்களே, பவுலிடத்தில் அந்த தாழ்மை மேலும் எப்படி வெளிப்படுகிறது பாருங்களேன். 1 தீமோத்தேயு 1:15-16 2 தடவை அவர் சொல்கிறார், பிரதான பாவி என்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகி என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். பார்த்தீங்களா, பிரதான பாவி எவ்வளவாக தாழ்மையுள்ள அப்போஸ்தலன். எரேமியாவை போல் தாயின் கருவிலேயே பிரித்தெடுக்கப்பட்டவன். எரேமியா அப்படித்தான் சொன்னார். அதுதான் பவுலும் சொல்கிறார். எரேமியா 1:5 படித்து பாருங்க. பவுலை குறித்து கலாத்தியர் 1:15 பாருங்க. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் அப்படின்னு எவ்வளவாக தேவனுடைய கிருபையை, தேவனை பவுல் உயர்த்துகிறான். உண்மையான ஊழியன் தேவனுடைய கிருபையினால் அவன் உயர்வடைவான். அப்படி உயர்வடைந்தவன் அவருடைய கிருபையே எப்பொழுதும் உயர்த்துவான் என்பது அப்போஸ்தலன் பவுலினிடம் நாம் படிக்கக்கூடிய ஒரு பாடம். 2வது, பவுலின் 2ஆம் நற்செய்தி பயணம். அன்பானவர்களே, அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வரைக்கும் அவருடைய 2ஆம் நற்செய்தி பயணம் குறித்த விவரங்களை படிக்கிறோம். பொதுவாக 3 நற்செய்தி பயணங்களை, மிஷனரி பயணங்களை பவுல் மேற்கொண்டதாக வேதம் கூறுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அந்த 3 நற்செய்தி பயணங்கள் பற்றி நாம் படிக்கலாம். அதில் பவுலுடைய 2ஆம் மிஷனரி பயணம் அதிக அளவில் தரைவழி பயணமாக இருந்தது. அதாவது கடல் வழி, தரைவழி அப்படின்னு அந்த காலத்தில் பயணம் செய்தார்கள். அதில் 2ஆம் மிஷனரி பயணத்தில் அதிகமாக தரைவழியாகத்தான் பவுல் பயணம் செய்தாராம். அத்தேனே பட்டணத்தில், ஏத்தன்ஸ் பட்டணத்தில் அவர் தனித்து விடப்பட்டார் அந்த 2ஆம் மிஷனரி பயணத்தின் பொழுது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். அப்படி அவர் தனித்து விடப்பட்டிருந்த நிலைமையில் அந்த ஊர் அப்படியே சுற்றி பார்க்குறார். அத்தேனே பட்டணத்தை மார்ஸ் மேடை என்ற ஒரு மேடை இருக்கிறது. அங்கே அறியப்படாத தேவனுக்கு, டு தி அன்னோன் காட் என்று ஒரு வாசகம் இருந்தது. அந்த தலைப்பை பார்த்துவிட்டு அங்கே கூடியிருந்த எல்லாருக்கும் பவுல் இயேசுவை அறிவித்தாராம். மாணவர்களே, தமிழகத்தில் ஒரு காலத்தில் முதலமைச்சராக இருந்தவர் அறிஞர் அண்ணா. அவர் நிறைய கூட்டங்களிலே பேசியிருக்கிறார். மிகச்சிறந்த பேச்சாளர். ஒரு நாள் ஒரு கூட்டத்திற்கு அவர் அழைக்கப்பட்டார். அப்போ அந்த கூட்டத்துக்கு போன உடனே அவர் கேட்டாராம், என்ன தலைப்பில் பேசணும்னு கேட்டாராம். உடனே பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, ஐயா தலைப்பு இல்லை அப்படின்னாங்களாம். என்ன ஆச்சரியம் தெரியுமா? தலைப்பு இல்லை என்ற தலைப்பிலேயே 1 மணி நேரம் பேசினாராம். தலைப்பு இல்லை என்ற அதையே தலைப்பாக வச்சு 1 மணி நேரம் பேசினார். எவ்வளோ பெரிய அறிஞர் பார்த்தீங்களா? அன்பானவர்களே, பவுலும் தான் அப்படி தான். அறியப்படாத தேவனுக்குன்னு ஒரு வாசகம் இருந்துச்சு அத்தேனே பட்டணத்தில். அதை வச்சு அந்த அறியப்படாத தேவன் யார் அப்படின்னு ஆண்டவரை குறித்து பேசினார். உண்மையிலே நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த அறியப்படாத தேவனுக்கு, டு தி அன்னோன் காட், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது. அதை பண்ண சொல்ல நேரம் இல்லை. அன்பானவர்களே, ஏன் அந்த வாசகம் வைத்தார்கள்? ஆனால் அதை வச்சு அந்த தெய்வம் யார் என்று ஆண்டவர் குறித்து அறிவித்தார் பவுல். அத்தேனையில் ஆண்டவருக்காக ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தினார். அப்படி ஆயத்தப்படுத்திவிட்டு தனியனாக கொரிந்துவுக்கு வந்தார் பவுல். அப்பொழுது
கிபி 51ஆம் ஆண்டு என்று நாம் சரித்திரத்தில் பார்க்கிறோம். அவர் வந்த பொழுது எப்படி வந்தார் கொரிந்துவுக்கு? 1-2-3 பாருங்க. அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன் அப்படின்னு அவர் எழுதுகிறார். கொரிந்துவுக்கு வந்த நிலைமையை அவர் சுட்டி காண்பிக்கிறார். அப்படி வந்த பொழுது கொரிந்துவில் பவுல் சந்தித்த குடும்பம், முதல் குடும்பம் யார் என்றால் ஆக்கில்லா பிரிஸ்கில்லால் குடும்பம். நமதை அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை பாருங்கள். அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதியராயன் கட்டளையிட்டபடினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். பார்த்தீங்களா, ஆக்கிலா பிரிஸ்கில்லா அவங்களும் கூடார தொழிலாளிகள், பவுல் இவரும் கூடார தொழிலாளி. ஆகவே கொரிந்து பட்டணத்தில் அந்த குடும்பத்தை சந்தித்து அவர்களோடு தங்கினார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அங்கே போய் அவர் சந்தித்த குடும்பம் ஆக்கிலா பிரிஸ்கில்லா குடும்பம் அங்கே தான் தங்கினார். அங்குதான் அவர் ஊழியமும் செய்தார். கொரிந்துவில் பவுலின் ஊழியம் 18 மாதங்கள், ஏறக்குறைய 1.5 வருஷம் அப்படின்னு பைபிளில் படிக்கிறோம். அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவவசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான் என்று அப்போஸ்தலர் 18-11 வாசிக்கிறோம். 1.5 வருஷம் ஊழியம் ஆக்கிலா பிரிஸ்கில்லால் குடும்பத்தோடு சேர்ந்து அங்கே தங்கியிருந்து ஊழியம் செய்தார். எங்கே? கொரிந்துவில். எங்கேருந்து வந்தார்? அத்தேனிலிருந்து கொரிந்துவுக்கு வந்தார். 3வது பாடம், கொரிந்து பட்டணம். இந்த கொரிந்து பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புதுமை நாகரீகமும் வாணிப வளமும் செறிந்த நகரம் கொரிந்து நகரம். கமர்ஷியல் சிட்டி, பயங்கர வியாபாரம் நடக்கும். அங்கே 2 முக்கிய துறைமுகங்கள் இருந்தன. துறைமுகங்கள் இருக்குது அப்படின்னா அது எவ்வளவு முக்கியமான பட்டணம்னு யோசிச்சு பாருங்கள். அது 2 துறைமுகங்கள். நீங்கள் இந்த பார்க்குற படங்கள் எல்லாம் அந்த கொரிந்து பட்டணத்தின் படங்கள். சிற்றின்பம், ஆடம்பரம், அக்கிரமம் நிறைந்த ரோமாபுரியின் கிளை நகரம் என்றும் சொல்லலாம். இந்த கொரிந்து பட்டணத்தை ரோமன் கொரிந்த் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா, ரோமன் கொரிந்த். ஏன் அப்படின்னா ஜூலியஸ் சீசர் மூலமாகத்தான் இந்த பட்டணம், அந்த ரோமராயின் மூலமாகத்தான் அது புதுப்பிக்கப்பட்டது. ஆகவே அதை ரோமன் கொரிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோமாபுரியின் கொரிந்து பட்டணம், அதுக்குள்ளே தான், ரோமாபுரிக்குள்ளே தான் அது வருது. சிற்றின்பம், ஆடம்பரம், அக்கிரமம், ரோமாபுரியில் இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. அப்போ ரோமாபுரியின் கிளைநகரமான இந்த கொரிந்துக்குள்ளும் இவையெல்லாம் இருக்கத்தான் செய்தது. இந்த கொரிந்து பட்டணத்துக்கு என்ன பெயர்? ஒரு ஸ்பெஷல் டைட்டில், ஒரு சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா தி வேனிட்டி ஃபேர் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் வேர்ல்டு. பண்டைய உலகத்தின் மாயாபுரி, மாயச்சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. மாயாபுரின்னா இந்த உலகத்தில் இல்லாமல் போகிற, நிலையில்லாமல் போகிற காரியமெல்லாம் அங்கே அதிகமாக இருக்கும். ஆடம்பரம், களியாட்டு, விபச்சாரம், வேசித்தனம், குடி, வெறி எல்லாம் இருக்கிற இடம்தான் மாயாபுரி. சரிங்களா, மாயச்சந்தை. அது ரோமாபுரியில், அதிலும் கொரிந்துவில் அதிகமாய் இருந்தது. பல தெய்வ வணக்கம், கூடவே பாலுறவு பாவம், அதாவது காமக்களியாட்டு வாழ்க்கை கொரிந்து பட்டணத்தில் அதிகமாக இருந்தது. ஏன்னா அந்த காலத்தில் இருந்த விக்கிரக கோயில்களில் விபச்சாரமும் இருந்துச்சு. சரிதானே? அது கோயில்களில் மட்டுமல்ல, பெருநகரங்களிலும் இருந்தது என்பதை கொரிந்து பட்டணம் நமக்கு சாட்சியாக விளங்கப்படுகிறது. அங்கே இருந்த ஒரு முக்கியமான கோயில் அல்லது தேவதை, யாருடைய கோயில் அப்படின்னா ஆஃப்ரோடைட், அப்ரோதீத்து அல்லது ஆர்டெமிஸ், அர்த்தமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ரோதீத்து அல்லது அர்த்தமி தேவதையின் கோயில். அதாவது அந்த சிலையை நீங்கள் பார்க்குறீங்க பாருங்களா,
அந்த தேவதைக்கு நிறைய மார்பகங்கள். என்ன அப்படின்னா, எல்லாரையும் போஷிக்கிறவள், எல்லாரையும் காப்பாற்றுகிறவள் அப்படின்னு அர்த்தம். இந்த தேவதையைத்தான் இந்த கொரிந்து பட்டணத்தில் வணங்கினார்கள். அந்த தேவதையின் கோயிலிலே 1000 தேவதாசிகள் இருந்தார்களாம். சரிங்களா? அப்போ அந்த கோயிலுக்கு போகிறவங்க அந்த தேவதாசிகளோடு உறவு கொள்ளுவார்கள். இதை அவர்கள் புனித உறவாகவே கருதினார்கள். பாருங்களேன். ஆனால் அது தேவனுடைய பார்வையில் பாவம். ஐடாலட்ரி அண்ட் இம்மொராலிட்டி வேர் பார்ட் ஆஃப் லைஃப். அப்போ கொரிந்து பட்டணத்தில் விக்கிரகாராதனையும் ஒழுக்கக்கேடும் வாழ்வின் ஒரு முக்கிய பங்காக இருந்திருக்கிறது என்பதை சரித்திரம் நமக்கு காண்பிக்கிறது. சரி, கேள்வி, அப்போ ஏன் போயும் இந்த ஊரை பவுல் தெரிந்தெடுத்தார்? அக்கிரமம் நிறைந்த பட்டணம், எதுக்கு இங்கே போய் ஊழியம் செய்யணுமா? அன்பானவர்களே, ஸ்கெச்சஸ் ஃப்ரம் த லைஃப் ஆஃப் பால், பவுலின் வாழ்க்கை வரலாறு புத்தகத்தில் பக்கம் 99 படிக்கிறோம். An opportunity was thus presented for the spread of the gospel. Once established at Corinth, it would be readily communicated to all parts of the world. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு அங்கே பவுலுக்கு உண்டாயிற்று. கொரிந்து பட்டணத்தில் சுவிசேஷத்தை நிலைநாட்டி விட்டால் அது அங்கிருந்து என்ன செய்யும்? உலகத்தின் பல பாகங்களுக்கும் எளிமையாக சென்றுவிடும் என்று ஆண்டவர் அறிந்திருந்தார், பவுலும் உணர்ந்திருந்தார். அதனால தான் பவுலை ஆவியானவர் கொரிந்து பட்டணத்திற்கு கொண்டு சென்றார். அன்பானவர்களே, ஏனென்றால் அது ஒரு துறைமுக நகரம், பலதரப்பட்ட மக்கள் அங்கே வருவாங்க, வியாபாரங்கள் கடுமையாக நடக்கும், அங்கே அக்கிரமங்களும் அக்கிரமக்காரர்களும் நிறைய இருக்கிறார்கள், அவங்களுக்கும் சத்தியம் போக வேண்டும் என்று பரலோகம் தீர்மானித்திருந்தபடியினாலே கொரிந்து பட்டணத்திற்கு தேவன் பவுலை அனுப்பினார். 4வது பாடம், 4வது அம்சம், கொரிந்து சபை. இந்த கொரிந்து சபையை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த காலாண்டில் நிறைய படிக்க போகிறோம். ஆனால் கொஞ்சம் ஆரம்ப கட்டமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் கட்டளைப்படி மத்தேயு 10:6 என்ன கட்டளை ஆண்டு கொடுத்தாரு? அந்த 12 அப்போஸ்தலர்கள் அனுப்பும் பொழுது, நீங்கள் முதலாவது எங்கே போங்க? காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கன்னு சொன்னார்ல. அதாவது யூதருக்கே முதல்ல சத்தியத்தை சொல்லுங்க. பவுலும் அப்படித்தான் இயேசுவின் கட்டளைப்படியே செயல்பட்டார். நீங்கள் அதை படித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் ஆரம்பத்தில் 4, 5, 6 வசனங்கள் படித்தீங்கன்னா, யூதர்களுக்கு போய் அந்த ஜெபாலயங்களிலே சத்தியத்தை பவுல் அறிவித்தார். எதிர்ப்பு, ஏளனம் கிளம்பியது. அப்போஸ்தலர் 18:6 படிக்கிறோம், அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாக இருக்கிறேன், இது முதல் புறஜாதியாரிடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே யூதர்களுடனே சொன்னார். பார்த்தீங்களா? அப்போ யூதர்களுக்கு போய் சத்தியம் சொல்லியிருக்கிறார், அவங்க ஏற்றுக்கொள்ளலை, எதிர்த்தார்கள். தூசியை உதறிட்டு, பவுல் அப்படி தானே சொன்னார், ஏற்றுக்கொள்ளலையா? தூசியை உதறிட்டு போயிருங்க. எஸ் சொன்னார்ல, அதைத்தான் பவுலும் செய்கிறார். இனிமேல் நான் எங்கே போகிறேன்? புறஜாதிகளிடத்தில் போகிறேன் என்று அவர் போனார். அன்பானவர்களே, கொரிந்து பட்டணம், அங்கே யூதர்கள் இருந்தாங்க, அவங்கள விட்டுட்டு இப்போ என்ன செய்கிறார்? அடுத்து புறஜாதிகளிடத்தில் கவனம் செலுத்தினார். ஆனாலும் இயேசுவுக்கென்று புறஜாதியாரில் அநேகர் அங்கேயும் கொரிந்து பட்டணத்திலும் இருந்தார்கள். யூதர்கள் புறக்கணிச்சிட்டாங்க, பவுலை ஏளனம் செய்து துரத்தி விட்டாங்க, அவர் நான் போகிறேன்ட்டு போயிட்டாரு. ஆனாலும் ஆண்டவருக்கென்று ஒரு கூட்டம் புறஜாதிகளில் இருந்தும் கொரிந்து பட்டணத்தில் இருக்கத்தான் செய்தார்கள். அப்போஸ்தலர் 18:9-10 வசனங்கள் பாருங்கள். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. பார்த்தீங்களா? கொரிந்து பட்டணத்திலையும் எனக்குன்னு அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் எவ்வளோ அழகாக ஊக்கப்படுத்துகிறாரு, உற்சாகப்படுத்துகிறார் பாருங்க. இந்த ஊர் வேண்டாம், போதும் போகலாம் என பவுல் நினைத்த போது தேவன் இப்படி பேசினார்.
அந்த பவுலின் வாழ்க்கை வரலாறு புத்தகத்தில் அப்படி தான் படிக்கிறோம். போதுமடா இந்த ஊர், போவோன்னு நினச்சாராம் பவுல். அப்போ தான் ஆண்டவர் பேசுகிறார் 18 அதிகாரம் 9, 10 வசனங்கள். அன்பானவர்களே, கொரிந்து பட்டணத்தில் ஒரு பெரிய சபை உருவானது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் தீர்க்க தரிசன ஆவியில். கொரிந்து பட்டண சபையை தலைமையாக கொண்டு இன்னும் பல சபைகள் உருவாக்கப்பட்டன. அந்த கொரிந்து வட்டாரத்தில் அகாயா நாடு, அந்த நாட்டிற்கு தலைநகரம்தான் கொரிந்து பட்டணம். எப்படி தமிழ்நாடு தலைநகரம் சென்னை அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி அகாயா நாடு, அதற்கு தலைநகரம் கொரிந்து. அப்போ கொரிந்து ஒரு கேபிட்டல் சர்ச், தலைநகரத்தின் தலைமை சபையாக இருந்தது. அதை வைத்து இன்னும் நிறைய சபைகள் உருவாயின அப்படின்னு பார்க்குறோம். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் அந்த அக்கிரம பட்டணத்திலையும் அந்த மாயாபுரியிலையும் ஒரு சபையை அவர் தமக்கென்று பவுல் மூலமாக ஏற்படுத்தினார். 5வது அம்சம் கொரிந்தியருக்கான கடிதங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த 5ஆம் அம்சத்தில் கொரிந்தியருக்கான கடிதங்கள். கொரிந்து சபை குழந்தை சபை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கொரிந்து பட்டணம் நமக்கு தெரியும் எப்படி பட்டணம்னு பார்த்தோம். உலகத்தின் தாக்கம் அந்த பட்டணத்தில் நிறைய இருந்துச்சு. அந்த தாக்கம் எங்கே வந்துருச்சு? சபைக்குள்ளேயும் வந்து விட்டது. அப்போ பவுல் ஊழியம் செஞ்சுட்டு போனதுக்கப்புறம், சபை உருவாக்கி சென்றதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் சபையில், பிரிவினைகள், விபச்சாரம், இப்படி பல பிரச்சனைகள் கொரிந்து சபையில் மாறி மாறி நடந்து கொண்டே இருந்தன. அன்பானவர்களே, சுமார் 4 நிருபங்களை பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதியிருக்க வேண்டும். சில வசனங்கள் பாருங்கள். 1 கொரிந்தியர் 5:9, விபச்சாரக்காரரோட கலந்திருக்கக்கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். பார்த்தீங்களா? இப்போ ஏற்கனவே எழுதியிருக்கிறார். இது 1 கொரிந்தியரில் படிக்கிற வசனம். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் ஒரு நிருபத்தை எழுதியிருக்கிறார் என்று அர்த்தம். அன்பானவர்களே, எபேசுவில் பவுலை தேடி ஒரு கூட்டம் வந்து பிரச்சனைகளை சொல்லி தீர்வு தேடினார்கள் பவுலிடமிருந்து. அதற்கு பவுலின் பதில்தான் 1 கொரிந்தியர் நிருபம். 5:9 படித்தோம்ல, அது வேற நிருபம். நான் எழுதினேன்னு சொன்னார்ல. ஆனால் நிலைமை இன்னும் சபையில் மோசமானது. சரிங்களா? 1ஆம் நிருபம் எழுதினதுக்கு அப்புறம் கண்டிப்பான ஒரு கடிதம் எழுதி தீத்துவிடம் பவுல் கொடுத்து அனுப்பினார். இப்படி தான் சரித்திரத்தில் இருக்குது. பாருங்கள், 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 3-4 வசனங்கள். என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்று நான் உங்கள் எல்லாரையும் பற்றி நம்பிக்கையுள்ளவனாக இருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கமடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். அன்றையும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்க அந்த மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோட உங்களுக்கு எழுதினேன் அப்படின்னு சொல்கிறார். 2 கொரிந்தியர் 7:8 அதலான நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டு இருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை அப்படின்னு வாசிக்கிறோம். கொஞ்ச காலம் சென்று நல்ல செய்தியுடன் தீத்துவிட்டை எழுதி கொடுத்து அனுப்பினார். சரிங்களா? அப்படி கொடுத்து அனுப்பி மக்கள் சபையில் வாசித்துட்டு கொஞ்ச காலம் சென்று நல்ல செய்தியுடன் வந்த தீத்துவிடம் பவுல் ஒரு கடிதம் எழுதி கொடுத்தார். அதுவே 2 கொரிந்தியர் நிருபம். உங்களுக்கு அப்போ இடையில சில நிருபங்களை பவுல் கொரிந்தியருக்கு எழுதியிருக்கிறார். சுமார் 4 நிருபங்களை அவர் எழுதியிருக்கலாம். இடையிடையே எழுதப்பட்ட 2 கடிதங்கள் இன்று நம்மிடம் இல்லை. இருக்கிறது இந்த 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் நிருபங்கள் மட்டும்தான். அன்பானவர்களே, அப்போது என்ன சொல்கிறாரு இந்த நிருபங்கள் வழியாக? 1ஆம் நிருபங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா 1ஆம் நிருபத்தில் சபைகளுடைய பிரச்சனைகளை பற்றி எல்லாம் பேசுவார், அதற்கான தீர்வுகளை சொல்வார். 2 கொரிந்தியர் நிருபத்தில் தேவன் தன்னை அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்ட அந்த ஊழியம், அதனுடைய நிச்சயத்தை விளக்கி அவர் எழுதியிருப்பார். 1 கொரிந்தியர் 3:23 பாருங்களேன். நாம் கிறிஸ்துவினுடையவர்கள், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள்,
கிறிஸ்து தேவனுடையவர் என்று அவர் எழுதியிருக்கிறார். We belong to Christ. நாம் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். நாம் உலகத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது, மாம்சத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது, பிசாசை சேர்ந்தவர்கள் கிடையாது. ஆகவே இந்த உலகத்தின் வழக்கங்களிலே பழக்கங்களிலே நாம் மூழ்கிவிடக்கூடாது என்பதை அவர் அங்கே முக்கியப்படுத்துகிறார். ஏனென்றால் உங்களுக்கு நான் சொன்னேன், கொரிந்து சபைக்குள்ளே உலகத்தின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை யோசித்து பாருங்கள். நாமும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஆனால் உலகத்தின் பாதிப்பு எவ்வளவாக இன்றைக்கி நம்முடைய சபைகளில், நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த உலகத்தின் தாக்கம் இருக்கிறது என்பதை நாம் சற்று யோசிக்கணும். நாம் போய் உலகத்தை பாதிக்கணும், அப்படி தானே? ஆனால் உலகம் நம்மை பாதித்து விடுகிறது. எங்கெல்லாம் உலகத்தினால் நாம் தாக்கமடைந்திருக்கிறோம், எங்கெல்லாம் நாம் சீர்பொருந்த வேண்டும், சரி செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் தான் சிந்தித்து ஜெபத்தோடு முடிவெடுக்க வேண்டும். சுற்றிலும் இருக்கும் உலகத்தை அல்ல, கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்க வேண்டும். சரிங்களா? கொரிந்தியர் நிருபங்களிலே மையம் யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவை தான் மையப்படுத்தி முழுக்க முழுக்க பவுல் எழுதியிருப்பார். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், மறந்துடாதீங்க. அன்று பவுல் கொரிந்து சபைக்கு சொன்னதை இன்று நமக்கும் சொல்லுகிறார் ஆவியானவர் மூலமாக. நாம் கிறிஸ்துவினுடையவர்கள். ஆகவே சுற்றிலும் இருக்கும் உலகத்தை அல்ல, கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவிடம் பிறரை நாம் கவர்ந்திழுக்க வேண்டும். கொரிந்து பட்டணத்தில் எவ்வளவோ காரியங்கள் ஜனங்களை ஈர்த்தது. அது அங்கிருந்த சபையாரையும் ஈர்த்து இழுத்தது. சரிதானே அன்பானவர்களே? ஆனால் நம்முடைய ஈர்ப்பு சக்தி யாராக இருக்கணும்? கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். நம்முடைய அஸ்திபாரம் யார் மேலே போடப்பட்டிருக்கணும்? கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டிருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் அப்படி தான் படிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் என்று அந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற பவுல் நம்ம அஸ்திபாரம் யாராக இருக்குன்னு சொல்கிறாரு? கிறிஸ்து நமது அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவிடம் பிறரை நாம் கவர்ந்திழுக்க வேண்டும் என்று அழகாக பவுல் வலியுறுத்துகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம சபையில் இருக்கிறோம். நம்முடைய சபையின் நிலைமை என்ன? நாம் தான் சபை. நம்முடைய நிலைமை என்ன என்பதை நாம் இந்த காலாண்டில் ஆழமாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கிறிஸ்துவில் மையம் கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்துவில் வேரூன்றி இருக்கிறோமா? நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவாய் இருக்கிறதா? கிறிஸ்துவிடம் நான் அனுதினமும் ஈர்க்கப்படுகிறேனா? கிறிஸ்துவண்டை நான் அநேகரை ஈர்த்து இழுக்கிறேனா என்பதுதான் நம்முடைய மனதிலே நாம் வைத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான கேள்விகள். நாம் இந்த மனதிலே கொண்டு ஆண்டுக்கு பிரியமாக வாழ்வோம். இந்த காலாண்டு முழுவதும் பாடங்களை கருத்தாக படிப்போம். எப்பொழுதும் செய்கிறது போல் முதல் 2-3 பாடம் உற்சாகமாக போகும், அதுக்கப்புறம் உற்சாகம் குறைஞ்சி போயிடும். அப்படி இருக்கக்கூடாது அன்பானவர்களே. நம்ம ஆரம்பத்தில் காண்பிக்கிற அந்த உற்சாகத்தை கடைசி வரை எல்லா பாடங்களையும் கற்றுக்கொள்வதில், கருத்தாய் ஆராய்வதில், பாட புஸ்தகம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பாட புஸ்தகத்தில் இருக்கிறத மட்டும் படிக்கக்கூடாது. பார்த்தீங்களா? கொரிந்து சபையை பற்றி நீங்கள் வெள்ளிக்கிழமை பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. எலன் ஒயிட் அம்மையார் புஸ்தகத்திலிருந்து இந்த புஸ்தகத்தில் இத்தனை பக்கங்கள் படிங்க. எலும்பு பிரகாசித்த இயேசுவின் சீடர்கள், அதான் ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்பாசில்ஸ், மற்றும் பவுலின் வாழ்க்கை வரலாறு, இதெல்லாம் தான் படிங்க கொடுத்துருக்காங்களா? இதெல்லாம் படிக்கணும். சத்தியங்களை நிறைய படித்து நாம் தேவனுக்கு சாட்சிகளாக நிற்க தீவிரம் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தருவாராக. இந்த காலாண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த காலாண்டில் 1-2 கொரிந்திய நிருபங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கொரிந்து சபை எப்படிப்பட்ட பட்டணத்தில் இருந்தது, அந்த பட்டணம் எப்படி இருந்தது அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். அப்பா, இன்றைக்கி நாங்கள் இருக்கிற உலகம் எப்படி இருக்கிறது? இந்த உலகத்தில் நாங்கள் சபையாக இருக்கிறோம். நாங்கள் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்
நாங்கள் ஈர்க்க வேண்டும். கிறிஸ்துவிடம் அநேகரை ஈர்க்க வேண்டும் என்ற பாடத்தை படித்தோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை நீர் தொடுங்க, எங்களை மாற்றுங்க. நாங்கள் போய் உலகத்தை மாற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. உலகம் எங்களை மாற்றாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, தொடர்ந்து நடத்துங்க. இந்த காலாண்டு முழுவதும் கர்த்தர் எங்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களை, சத்தியங்களை கற்றுத்தரும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.